Hello friends, welcome to Meera Mind Voice. Day 49 in Big Boss House, Sunday episode. நம்ம நேத்திக்கே எதிர்பார்த்த மாதிரி நேத்திக்கு நல்லா வறுத்துட்டதுனால இன்றைக்கி அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மெலோ டவுனாக தான் போச்சு எபிசோட். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னாக்க ப்ரமோலாம் சும்மா சூப்பராக இருந்ததுங்க. உண்மையிலேயே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்தது இந்த வீட்டுக்குள்ளே 50 நாள் ஆறுது. ஆக்சுவலாக இது ஆரம்பித்து இவங்க உள்ளே 50 நாள் ஆறுது. அதில் இத்தனை நாள் இவங்க எப்படி உள்ளே இருக்காங்க, எதுக்காக உள்ளே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னா யார், அதுவும் கேட்டாங்க. அடுத்தது ஹாட் சீட்டில் பிரஜினும் கெமியும் உட்காத்தி வச்சு காரில் வெளில அனுப்பிச்சு, அதுவும் அருமையாக இருந்தது. ஆனால் எபிசோடுக்குள்ளே போனால் இது 3 மட்டும்தாங்க இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நேத்திக்கு இவர் சாண்ட்ராவை எதுவுமே சொல்லலை. பிரஜினை திட்டினார், திவ்யாவினால் நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாரே தவிர இவங்களும் நிறைய பேசினாங்க. சுபிக்ஷாவை பேசினாங்க. விக்ரமை பிரஜன் பண்ணும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ளே போனாங்க. அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாடலைங்கிறது எப்படி மீனிங்? இவங்களுக்கெல்லாம் நேத்திக்கே சொன்ன மாதிரி குறும்படம் போட்டு காமிச்சாதான் ஓ அப்படின்னு ஹிட் ஆகும், இல்லைன்னா இவங்களுக்கு தோணாது. அல்லது பார்வதி சொன்ன மாதிரி கொஞ்சம் வெள்ளைத்தோலாக இருந்தால் அழகாக இருந்தால் எல்லோரும் மயங்கிடுவாங்கக்கா அப்படிங்கிறதுனால திவ்யாவும் சாண்ட்ராவும் எது பண்ணினாலும் மக்கள் மயங்கிடுவாங்க, பார்ப்பாங்க, டிஆர்பி ஏற்றலான்னா தெரியல. எபிசோட் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா அமித் நின்று பேசிகிட்டு இருந்தார். அவரோட கர்நாடகா ஸ்டைலில் நேத்திக்கு ட்ரெஸ் பண்ணியிருந்தார். அவருடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் உண்மையிலேயே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்நாக் அண்ட் ஸ்நாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்கினுடைய இது இங்கே ப்ரொமோ ஈவெண்ட்டெல்லாம் படத்துக்கு தான் வச்சாங்க. இப்போ ஸ்பான்சர்ஸ்க்கே ப்ரொமோ ஈவெண்ட்டே இங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு சண்டே இன்னைக்கு கண்டென்ட் இல்லையா அப்படின்னு நமக்கு தோணினது. அதுக்கு இது பண்ணி ஃபுல் பாக்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க அதை ப்ரமோ பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே விஜய் சேதுபதி உள்ளே 50 நாள் பயணத்தில் இவங்க எல்லாம் இந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கனே எங்களுக்கு புரியல அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு மைண்டில் ஒரு 14 பேர் போனாங்க. இல்லை பாரு அப்படின்னு கேட்க அவங்க சார் அப்படின்னு அவங்களுடைய யூஷுவல் ஸ்டைலில் சிரிக்க நல்லா இருந்தது பார்க்க. ஃபஸ்ட்டு அரோராவை எழுப்பி கேட்டார், ரம்யா அண்டு பாரு அப்படின்னு அதுக்கான ரீசனும் சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஸோ அரோரா அவங்க கேம் நல்லா ஆகிட்டு வருது, யூ பெட்டர் பி திஸ் திங் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்தினார். அடுத்தது வியனா ரம்யா சபரியோட கிராஃப் இப்போ ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுது. அவரை நான் அப்படியே அவ்வளோ சபரியா இவெல்லாம் பெரிய பிளேயர்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாரத்தில் அவர் ஆமாம் இந்த வாரத்தில் இட் வாஸ் டோட்டலி டாமினேட்டட் பை 3 கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி, 3 இல்லை 4 கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது கனி, பிரஜின் அண்ட் பாரு. ஸோ இதில் ஸ்டில் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், நீ என்ன சொன்னியா நான் உன்னை சொல்லுவேன், நீ என்ன சொன்னியா நான் உன்னை சொல்லுவேன், அதுதான் நடக்குது. வினோத் ரம்யாவை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாரு. பிரஜின் ரம்யா வியன்னா கனி, ஏன்னா கனி சாப்பாடு மட்டுமே போட்டு இது பண்ணி ஏங்க எவ்வளோதாங்க சொல்லுவீங்க இதே விஷயத்த. அடுத்தது திவ்யா விக்ரம் அண்டு சபரி, ஏன்னா போன வாரம் அவங்க 2 பேரும் தான் வந்ததுலேருந்து திவ்யா கொஞ்சம் சபரிக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது விக்ரம் போன வாரம் பண்ணதுனால சபரி பாரு அண்டு அரோரா, கெமி கமருதீன் அண்டு அரோரா, பாரு விக்ரம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கும் விக்ரமுக்கும் இருக்கிற பிரச்சனை, அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம், அவங்க என்னென்னலாம் லேபிள் பண்ணணும், அவங்க மனசில் அந்த பர்சனை பற்றி என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்க, இப்போ பாருவுக்கும் விக்ரமுக்கும் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கல, நீங்கள் எதை பார்த்தீங்க, எதை கண்டுபிடிச்சிங்க, இந்த வீட்டில் அவர் இருக்கிறதுக்கு என்ன பண்ணார் அதை சொல்லணும் அப்படின்னாரு. திரும்ப அவங்க சுற்றி விடவே, என்னோட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை உட்காந்துருங்க அப்படின்ட்டாரு. இது பாருவுக்கு வழக்கமாகவே போச்சு அப்படின்னு தோணினது. சுபி ரம்யா, ஏன்னா அவங்க சரியாக பண்ணலன்னுட்டு. கமருதீன் கெமி அண்ட் ரம்யா, ஏன்னா கெமி அவங்கள சொன்னாங்க.
அடுத்தது சாண்ட்ரா, ரம்யா, அரோரா, கனி, விக்ரம். ஏன்னா கனியும் விக்ரமும் அவங்களோட ஹிட் லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. விக்ரம் வந்து சாண்ட்ரா, திவ்யா, ரம்யா. எஃப்ஜே வந்து ரம்யா, அரோரா, பாரு அண்ட் சாண்ட்ரா. ஏன்னா சாண்ட்ரா பிரஜின் தானே இவர்கள் இது பண்ணது. பிரஜின் அவர் ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ண மாட்டார். சாண்ட்ராவை அட்டாக் பண்ணோன்னா பிரஜினும் முழிச்சுப்பாருன்னு தெரியும். ரம்யா வந்து பிரஜின், எஃப்ஜே, அரோரா. ரம்யாவும் ஆக்சுவலாக ரொம்ப தெளிவாக, பிரஜின் வந்து ரொம்ப இது வார்த்தைகளை விடுறாரு, ரொம்ப த்ரெட்னிங்காக இருக்காருங்கிற மாதிரி, அந்த மாதிரியான மீனிங்கில், அதே வார்த்தை இல்லை பட் மீனிங்கில் நல்லா சொன்னாங்க. அமித் வந்து ரொம்ப சேஃபாக கெமி அண்ட் ரம்யான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அடுத்தது 50 நாள் முடிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், இனி வரும் வாரங்களிலும் நீங்கள்லாம் பிரமாதமாக விளையாட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். வியன்னா திடீர்னு குரல் கொடுக்குது பிரஜின்கிட்ட. என்ன சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொன்னீங்க? மேக்கப் போடுறாங்க, வந்து உட்காடுறாங்க, பிக்பாஸ் ஷோவே அதுதானே, பிக்பாஸ் எல்லாரையும் நீட்டாக எப்போ பாரு மேக்கப் போட்டு நல்லா தானே இருக்க சொல்கிறாரு, அதை எப்படி நீங்கள் காரணமாக சொல்ல போச்சு? வேணும்னு பிரஜினை சீண்டணும்னு அந்த பொண்ணு சீண்டுது. சொன்ன உடனே எனக்கு தோணுது நான் சொன்னேம்மா அப்படின்ட்டாரு. பாரு கமருதீன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அரோரா வந்து இப்படி பண்ணுறா, ஏன் அவள் என்னை இழுத்து விடுறா, அவளுக்கு என் மேலே அப்படியே கடுப்பு, நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு ஜெலசி ஊயின்னு. அந்த பொண்ணு அதெல்லாம் இல்லை, கிளியராக இருக்குது அது சொல்கிறது. பாருக்கிட்ட எதுக்கு சும்மா கவுண்டர் பேசிகிட்டே இருக்க நீ? நான் என்ன சொன்னாங்க எல்லாரும், ஏதாவது பேசினேன்னா பேசாமல் தானே இருந்தேன், எதுக்கு இந்த வேலை பண்ணுற அப்படின்னு டொப்புன்னு பாருவை ஒன்று தலையில் போட்டது நல்லாவே இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரு வந்து கமருதீன்கிட்ட, அரோரா வந்து நீ என்கிட்ட பேசுகிறதுனால ரொம்ப ஜெலஸாரா, நீ பேசாமல் அவள் பக்கத்தில் போய் உட்காந்துரு அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கா. உடனே விஜேஸ் வந்து பிரேக் முடிஞ்சு வந்து ஆடியன்ஸ்கிட்ட என்ன ஒப்பீனியன் சொல்லுங்கள். என்னொன்னே பார்வதி நல்லா தான் பண்ணுறாங்க. ஹலோ, நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே சொல்லி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கே. நான் இவங்க சொல்லி வச்சுன்னு சொல்லலை, அவங்களுக்கு யாரோ சொல்லி வச்சு அவங்க பேசுகிற மாதிரி இருந்தது. உடனே இவர் விஜய் சேதுபதி சார் கேட்டார், என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்கம்மான்னுட்டு. நீங்கள் நல்லா ஷோ பண்ணுறீங்க, எல்லாரையும் உட்கார வச்சு நல்லா கேட்குறீங்க, உங்களோட நண்பர்னாலும் நான் பிரஜினை கேட்பேன் அப்படின்னுட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது இவரை பற்றி வெளியில் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் தோணினது. அடுத்தது உள்ள திரும்ப வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம், யார் பேச்சை கேட்டு யார் நாமினேட் பண்ணுறாங்க. ஆஹா வந்துட்டாரியா பாயிண்ட்டுக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தர சொல்கிறாங்க. சுபிக்ஷா ரொம்ப தெளிவாக எழுந்து, என் கண்ணால் பார்த்தேன், என் காதால் கேட்டேன், நான் அவங்கள அதை கேட்கவும் செஞ்சேன். பாரு, திவ்யா, பிரஜின் அண்ட் சாண்ட்ரா உட்காந்து இவங்களை ஓட்டு போடு, இவங்களை இந்த மாதிரி ஓட்டு போட்டால் தான் உள்ளே இழுத்துட்டு வர முடியும்னு சொல்லிட்டு கனி, விக்ரம், சபரி இவங்களை உள்ளே இழுத்துட்டு வரணும்னு எஃப்ஜே இவங்களை எல்லாரையும் பண்ணணும்னு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே அவங்கள விடுங்க, அந்த அணி பண்ணுது, நீ இந்த இதில் யார் பண்ணுறாங்க? என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே வெளியில் ஓப்பனாக கனி இவங்க பேசினதை நீங்கள் எங்களுக்கு காமிக்கல, நீங்கள் காமிச்சது இவங்க 4 பேர் பேசுகிறது, நாள் நைட்டு பேசுகிறது, இவங்க டிஸ்கஸ் பண்ணுறது தான். அப்புறம் எப்படி சொல்லுவீங்க அவங்க பேசி வச்சுட்டு போடுறாங்க அப்படின்னுட்டு? தெரியல. அது முடிஞ்சது. அடுத்தது சாண்ட்ரா வந்து அவங்க 2 குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணி கனி லீட்ஸ் தட் குரூப். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இங்கே எப்படி நாமினேட் பண்ணுறது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு தெரியாததுனால என்ன பேசிஸ்லன்னு மட்டும் நாங்கள் பாருக்கிட்ட கேட்டு நடந்தோன்னெல்லாம் சொல்ல, நல்லாவே பண்ணுறீங்கம்மா அப்படின்னு நமக்கு சிரிப்பு தான் வந்தது. இது உடனே பாரு சிரிக்க ஆரம்பிக்க பாருவை வந்து அசிங்கமாக திட்டாரு. பாரு இப்படி பண்ணாதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது இது, நீங்கள் அப்புறமா போய் ஹைஃபை கொடுக்கணும், என்ன பண்ணணுன்னாலும் அப்புறமா போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஃப்ஜே வாழ்த்துக்கள், நீங்கள் இந்த இதை பேசினோடனையும் அரோரா வந்து பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ன உடனே இவ்வளோ அழகாக பேசினதுக்கு யூ ஆர் சேவ்டு அரோரா அப்படின்ட்டாரு. இந்த தடவை சேவிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது, யார் யார் சேவ்டுன்னு சொல்கிறதும். எஃப்ஜேக்கு வாழ்த்துக்கள் சொல்லி போன வாரம் நல்லா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி கேப்டன்ஷிப் பண்ணது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு யாராவது 2 பேரை சேவ் பண்ணலாம், யாரை பண்ணலாம் அப்படின்ன உடனே அவர் வந்து விக்ரம் சேவ் பண்ணலாம் சார், அடுத்தது பிரஜின் அப்படின்னாரு. விக்ரம் யூஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜினை என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்ட்டாரு. அப்போ இன்னொருத்தர் சார் நான் சொல்கிறேன் நீ உட்கார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரம் உங்களுக்கும் சாண்ட்ராவுக்கும் மோதல் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா நீங்கள் சேவ்டு, அடுத்தது சபரி சேவ்டு, வியனா சேவ்டு, திவ்யா சேவ்டு, சுபி சேவ்டு, அமித் இனிமேல் கொஞ்சம் கவனித்து விளையாடுவீங்களா அப்படின்னோடனே அமித்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அமித் சேவ்டு. அப்புறம் ஹாட் சீட்டில் வந்து ரம்யா, கெமி அண்ட் பிரஜின் உட்காந்துட்ருக்காரு. ரம்யா நீங்களும் சேவ்டு, ஆனால் யூ ஆர் ஆன் த எட்ஜ், நான் உங்களை வார்ன் பண்ணுறேன், அடுத்த வாரம் கவனமாக விளையாடுங்க. ரம்யா வேறு யாரையோ அனுப்புறதுனால வாரம் தப்பிச்சிட்ருக்காங்கங்க, சீரியஸாகவே. அடுத்தது இடைவேளைக்கு பிறகு ஸ்டேஜுக்கு வரும் நபரை நான் சந்திக்கிறேன், இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸை பிக் பாஸே வழி நடத்துவார்னு சொல்லிட்டு அவர் பிரேக் விட்டுட்டு போயிட்டார். உடனே லெட்டர் வருது. மாருதி சுசுக்கியில் அவங்களோட காரோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக 2 கார் வரும். அதில் வந்து இவங்க 2 பேரையும் கண்ணை கட்டி ஏற்றிடுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரில். எந்த கார் திரும்பி வருதோ அவங்க சேவ்டு, இன்னொருத்தங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்ல கெமி அழுதாங்க. ஆனால் ஷி வாஸ் இனவே ஹாப்பி, பட் ஒரு அழுகியும் இருந்தது. போய் பெட்டுக்கெல்லாம் போய் இந்த பெட்டை நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஷி வாஸ் அ ட்ரூ பிளேயர். என்ன தான் இவங்க சொன்னாலும் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல குரல் கொடுப்பாங்க. கேம்னு வந்துட்டால் உண்மையிலேயே ஒரு வெறியோட கேமெல்லாம் டாஸ்கெல்லாம் விளையாடுவாங்க. எந்த டீம்லேயுமே ரொம்ப இழஞ்சு இல்லை ரொம்ப அந்த டீமோடையே விளையாடுற மாதிரிலாம் விளையாட மாட்டாங்க, நல்லா விளையாடுவாங்க. ஷீ இஸ் அ குட் கேமர். பட் அவங்கள ஏன் வெளில அனுப்பிச்சாங்க? அதை விட மோசமானவங்கள்லாம் இருக்காங்க உள்ளுக்குள்ளே. இதுதான் யாராவது ஒருத்தர் இது பண்ணுறதுக்காக வெளில அனுப்பணுங்கிறதுக்காக இந்த மிக்சர் தின்னுட்டு இருக்கிறதெல்லாம் உள்ளேயே உட்காந்துட்ருக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சாண்ட்ரா அச்சான்னு கதற அவங்களோட சீரியஸாகவே இன்றைக்கி நடிப்புக்கு வந்து ஆஸ்காரே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இது ஆக்டிங். ஓகே வெளில போகிறாருன்னு வருத்தமாக இருக்கும், அதுவும் நேற்று இவ்வளோ திட்டிட்டு போகிறாரேன்னுட்டுலாம். அதுக்கான இவ்வளோ தூரம் அது ஒரு மாதிரி இருந்ததுங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தா நிறைய பேர் என்னென்னமோ போடுறாங்க. சரி, அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம சொல்ல வேணாமே, விட்டுருங்க. 2 பேரும் வெளில போகிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் கெமி தான் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு, ஏன்னா நேற்றுக்கே நியூஸ் வந்துருச்சு கெமி வீட்டுக்கு போகிறாங்கன்னுட்டு. ஸோ இவர் திரும்பி வர, பிரஜின் திரும்பி வர நமக்கெல்லாமே ஐயோ ஏண்டா வந்த அப்படின்னு இருக்க, உடனே அவரை கட்டி பிடிச்ச அழ எல்லா ஹவுஸ்மேட்ஸும் தே கேவ் ஹர் ஸ்பேஸ், நகர்ந்து போயிட்டாங்க. ஆனால் உடனே இவங்க மயங்கி விழ அவர் அப்படி தண்ணி அப்படி தெளித்த உடனே அப்படியே சிலிருக்குறாங்க. உண்மையிலே மயங்கி விழுந்தியா இல்லை அப்படியே, ஏன்னா நம்ம அவங்க மயங்கி விழும்போது அவங்க ஃபேஸை பார்க்கல, இவர் கட்டிகிட்டு இருந்தார், அப்படியே கீழே அப்படியே விட்டார். ஸோ ஆஸ்கார் பெர்ஃபார்மன்ஸுன்னு சோஷியல் மீடியாலெலாம் பயங்கரமாக வளம் வந்துட்டுருக்கு. பட் நம்ம அதை வந்து கொச்சப்படுத்த வேண்டாம். மேபி அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸாக கூட இருக்கலாம். எல்லோரும் முடிச்சுட்டு வந்தோடனே கெமி ஸ்டேஜுக்கு வந்தாங்க. உடனே பையனை வீடியோ, ஐயோ இந்த வியனாவும் எஃப்ஜேவும் பண்ணுறது தாங்க முடியலிங்க, நான் போனால் நீ வந்து வருத்தப்படுவியா, நீ வருத்தப்பட மாட்டேன். எஃப்ஜே சொன்னார், நான் உண்மையிலே பிரவீன் வந்து போகமாட்டான்னு நினச்சேன், பிரவீன் ராஜ், ஆனால் அவர் போனது எனக்கே ஒரு ஆச்சரியந்தான். துஷார்ட்ட சொன்னேன் இந்த வாரம் நீ போயிடுவடான்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னெல்லாம் மிஸ் பண்ண மாட்ட அப்படிங்க. நம்ம ஒரு வாரமாக தானே பேசிகிட்டு இருக்கோம், முடியல. அடுத்தது கெமி ஸ்டேஜுக்கு வந்தோடனே பையனை வீடியோ, ரொம்ப நல்லா விளையாடினீங்க, நீங்கள் வெளில போகிறது எனக்கே ஆச்சரியம். பிரவீன் ராஜுக்கும் இதுதான் சொன்னார், நீங்கள் வெளியில் போகிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பிரவீன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க. பட் ஷி வாஸ் க்ரையிங். நான் இந்த வீட்டை ரொம்ப இதுவாக பார்த்தேன், அந்த வீட்டை உணர்வு பூர்வமாக அனுபவித்து அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்காங்க கெமி. உள்ளுக்குள்ளே பேசுகிறீங்களான்னொன்னே பிரஜன்கிட்ட பேசும்போது எகெயின் அவரோட பதில் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்தது ரம்யா கிட்டே பேசினாங்க. அடுத்தது திவ்யா கிட்ட, நல்லா பண்ணுற ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்த்து கவனமானோன்னே திவ்யாவும் அதே திமிரோட தான், நீ வீட்டுக்கு போய் ஷோவை பாரு அப்போ உனக்கு புரியும் அப்படின்ட்டாங்க. அது 1 ஹவரில் காமிக்கலிங்க, 24/7 தான் ஏதாவது காமிச்சிருக்கலாம், அதை திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு நமக்கு சொல்ல தோணினது. ஸோ அப்படியே பேசிட்டு வேறு யார்கிட்டையும் பெருசாக அவங்க பேசலை, கிளம்பிட்டாங்க. சாண்ட்ரா வந்து மெடிக்கல் ரூமில் இருக்காங்க அப்படின்னு விஜேஎஸ் கிட்ட பிரஜின் சொன்னார்.
இவர் கண்ணாடியை கழட்டி கொடுத்த உடனே ஆக்சுவலாக இவரே தான் கழட்டி கொடுத்தாரு. அந்த பொண்ணு கேட்டுலாம் வாங்கலை, அது அழறதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறந்து இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கப்புறம் தான் சார் உங்கள் கண்ணாடின்னு, சரி நீ வச்சுக்கம்மா, நான் நேத்திக்கு தான் வாங்கினேன், பரவாயில்ல நீ வச்சுக்க, நேத்திக்கு தான் அவர் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கு, நீ வச்சுக்க, அது என்னோடய ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப உள்ளே போய் நாளைக்கு 50வது நாள், அதனால் உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன சார் சர்ப்ரைஸுங்க? டேய் அது சர்ப்ரைஸுங்கிறேன், அதை போய் கேட்குறீங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க கண்ணாடி கேட்டுட்டு போனதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன் பண்ணி கேட்டு வாங்கிட்டு அவள் பிடிங்கிட்டு போயிருப்பான்னு சபரி சொல்ல, இல்லை நானே தான் கொடுத்தேன், அவங்கக்கிட்ட தான் சொன்னார், நேற்றுக்கு தான் துபாய் ஏர்போர்ட்டில் வாங்கினேன்னு. உடனே அரோராவும் கமருதீனும், சார் நாங்கள் வெளியில் வரும்போது காஸ்ட்லியாக வாட்ச் ஏதாவது போட்டு வாங்க சார்னு சொல்ல, உடனே டேய் உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, பேசாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்தது பார்த்தா அரோரா கமருதீன் ரொம்ப பேலன்ஸ்டாக பேசிகிட்டு இருந்ததுங்க. அந்த பொண்ணு, இந்த பார் அவள் உன்னையும் அசிங்கப்படுத்தியிருக்கா, என்னையும் டேமேஜ் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி டேமேஜ் பண்ணவளோட திரும்ப என்னால் பேசிலாம் நட்பாலாம் இருக்க முடியாது. உனக்கு எப்போ அவகிட்ட சண்டை வருதோ நீ என்ன குஷனாக பயன்படுத்திக்கிற, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? வேணவே வேணாம், நீ அந்த பொண்ணோடையே இரு, எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு வேணா இருக்கா, சுபிக்ஷா இருக்கா, வினோத் அண்ணா இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்காங்க. நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், என் கேமை நான் பார்த்துக்கிறேன், நீ என்கிட்ட வராத. இல்லை அவள் நல்லவ தான், அப்புறம் சாரி கேட்டுருவா. இது பார் என்னை பற்றி அசிங்கமாக பேசினவங்க அப்புறம் சாரி கேட்டால் கூட என்னால் அவங்களையோ இல்லை அவங்களை சார்ந்தவங்களையோ என்னால் பேச முடியாது. நீ பாட்டு அவகிட்டையும் பேசிட்டு எங்கிட்டையும் பேசிட்டு நாளைக்கு நீ போய் அவகிட்ட என்ன சொல்லி வச்சுருப்ப, அவள் எதை வச்சு என்ன கன்ஃபரண்ட் பண்ணுவோ, இந்த கேம்லாம் என்னால் ஆட முடியாது. பிகாஸ் அவங்க மற்றவங்கள்ட்டேருந்து விஷயத்தை வாங்கி ஷீ இஸ் யூட்டிலைசிங் இட் டு போர்ட்ரே தெம் இன் அ டிஃப்ரெண்ட் லைட்டுங்கிறத கிளியராக சொல்லி, முட்டு சந்தில் போய் முட்டிக்கணும்னு உனக்கு தோணுதுன்னா நீ போய் முட்டிக்க, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக அந்த பொண்ணு சொன்னது. நீ எம்பத்தியில் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுரு அப்படின்னுடுச்சு. அப்புறம் எகெயின் பார்த்தா இவங்க திறந்தலிங்க, இவ்வளோ பேசியும். அதுதான் சொல்கிறேனே, இவர் கொடுத்தது போராது, குறும்படம் தான் காமிச்சிருக்கணும். திவ்யா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நானே என்னை திருத்திக்கிட்டேங்கிறாங்க திவ்யா. திருத்திக்கிட்டதே இவ்வளோவாம்மா அப்படின்னு நமக்கு பயமாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்களாக நினச்சி நீங்களாக உணர்ந்து திருத்திண்டு விளையாடினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும்னு பேசினாங்க. ஆனால் மிட் நைட்டு 12 மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் உட்காத்தி வச்சு உப்பு எடுத்துகிட்டு சுற்றி போட்டாங்க. அப்பையும் பிரஜின் ஒரு வார்த்தை விட்டார். பார்வதி எங்கன்னா அவங்க ஸ்டோர் ரூமில் டாக்டர் செக்கப்புக்கு போயிருக்காங்கன்ன உடனே கற்பூரத்தை எடுத்து அது தலையிலே கொளுத்தி போட்டுருன்னாரு. யாருமே கவனிக்கல. அதை ரொம்ப அழகாக இருந்தது இந்த சீன். உன்னை யாரோ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாட்டெல்லாம் பாட அழகாக சுற்றி போட்டுட்டு வாஷ் பேசினில் போய் கையலம்பி வாய் கொப்பளிச்சு அப்படி தான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா எல்லாமும். அழகாக அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே ஒன்றா இருக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு கோபம் ஒரு இதுன்னு வரும்போது எல்லாருமே ரொம்ப ஓவராக ரியாக்ட் ஆகிறாங்க. பை காட்ஸ் கிரேஸ் இதை பார்த்துட்டு நம்ம வீட்லேயும் யாரும் இந்த மாதிரி ஓவராலாக ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இன்னும் எபிசோடை முடிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.